கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு வெளியேறு பெற்ற சத்தியத்தை தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாய் கேளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு மாபெரும் வெளிப்படுத்தல் உண்டாகும். மிஸ் செய்யாதீர்கள், வெளிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளுங்கள். ரோமர் 10 அதிகாரம் 13வது வசனம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்பட்டுருவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுதல். ஆமாம், ரட்சிக்கப்படணுமா, சுகமடையணுமா, ஆசீர்வதிக்கப்படணுமா, உயர்த்தப்படணுமா, ரட்சிப்பில் எல்லாமே அடங்கியது. பாதுகாக்கப்படணுமா, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். சிம்பிளாக சொல்லிட்டார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளு. ஆமாம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள உனக்கு விருப்பம் இல்லைன்னா பிசாசு நாமத்தை தொழுது கொள்கிற, அவ்வளோதான். ஆமாம், இதை விட்டாது அது விட்டா இது, யாரும் நியூட்ரலாக இருக்கிறதில்ல. எதுக்கு வம்பு? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ரட்சிக்கப்படுவோம். ஆமாம், கர்த்தர்னு வந்தாவே கர்த்தர் ஜீவன் உள்ளவர். ஆமாம், ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வந்துட்டோம். ஆமாம், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளாதவன் ரட்சிக்கப்பட மாட்டான், பட்சிக்கப்படுவான். ஏன்னா பிசாசை தொழுது கொள்றான். பிசாசு ரட்சிக்கிறவன் கிடையாது, பட்சிக்கிறவன், திருடுகிறவன், கொள்ளுகிறவன், அழிக்கிறவன். அதனால் நீ ரட்சிக்கப்படணும்னா கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும். எப்படி தொழுது கொள்ளுவ? அது எப்படிங்க? அது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ற? எப்பவுமே நெகட்டிவில் போய் பாரு. பிசாசு நாமத்தை எப்படி தொழுது கொள்கிற? பிசாசு நாமத்தை மனுஷன் எப்படியா தொழுது கொள்கிறான்? பிசாசை ஏற்றுக்கொள்கிறான். ஏவாள் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை ஏற்றுக்கிட்டு அதை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்குறான். பிசாசை தொழுது கொண்டா சாகவே சேர்த்தா. இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான்னா கர்த்தருடைய வார்த்தை கேட்டு, அவன் பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை கனியை சாப்பிட்டு சாகவே சேர்த்தா. பிசாசை தொழுது கொண்டு பச்சிக்கப்பட்டா. இப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தர் என்ன சொல்லுவார்? ஏதேன் தோட்டத்தில் என்ன சொன்னார்? ஆதாம் அவருக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, நன்மை தீமை கனியை தொடாதேன்னு தானே சொன்னார். அதை தான் இன்றைக்கும் சொல்கிறாரு. சொன்னா, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமோ இருக்கிறேன். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை புசி. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடு. அதான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது. கரெக்டாக தப்பா? அப்போது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டினா பிசாசு கையிலேருந்து நீ ரட்சிக்கப்பட்டுடலாம். பிசாசு நாமத்தை தொழுது கொண்டு வந்தா கர்த்தரிடத்துலேருந்து பிசாசு விலகிடுவான். கர்த்தர்னா சுகம், பலன், ஜீவன், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யத்தை பிரித்து வச்சுருவான். பிரிச்செத்து ஷாகவே ஷாவாய், சுய நீதி அநீதி கண்கள் இச்சமாக ஜீவனத்தில் பெருமிலே வச்சுட்டு இருப்பான். அதனால தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளணும்னா நீ கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுத்து அந்த ஜீவ சரீரத்தை புசித்து ஜீவ ரத்தத்தை புசித்து அதை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை இவ்வளோ இருக்குங்க விஷயம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறேன். அப்போது ரோமர் 10 அதிகாரம் 13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும்ட்டார், ஊர் பேரெல்லாம் சொல்ல. வானத்தின் கீழே பூமியின் மேலே ஆப்பிரிக்காவோ ஐரோப்பாவோ வடநாடு தென்னாப்பிரிக்காவோ எந்த நாடோ, எங்கள் ஊர் சோழவரம் கிராமமோ வேலூரோ சென்னையோ பெங்களூரோ சேலமோ கோயம்புத்தூரோ கல்கத்தாவோ பம்பாயோ லாஸ் ஏஞ்சல்ஸோ லண்டனோ டோக்கியோவோ எந்த கிராமமோ எந்த பட்டணமோ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்கிறாங்க, எல்லாம் தான் தொழுது கொள்கிறாங்க, எல்லாம் தான் ஆடுறாங்க, பாடுறாங்க, குதிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்கன்னு. கர்த்தருடைய நாமத்தை தேவன் தனக்கு ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்குறாங்களா? நம்ம எங்கே பார்த்தாலும் பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை, சுயநீதி, அநீதி எல்லாம் வச்சுக்கின்னு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வாங்க.
கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோகராஜ என் பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்தவனே பரலோகராஜ பிரவேசிப்பேன். அப்போ பரலோகராஜ சித்தம் என்னது? கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது தான் கர்த்தருடைய நாமத்தையே தொய்து கொள்கிறேன். அவன் கண்டிப்பாக ரசிக்கப்பட்டுருவான். எந்த பிசாது கண்டிக்க தப்பிச்சுக்குவான். எந்த பொல்லாத மனிதர்கள் நாசம் திருடர் எல்லா சத்துருக்கும் அவன் ரசிக்கணும். சரி, இதில் பாயிண்ட் என்னென்னா, அடுத்த வசனம் 14வது வசனம், அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொய்து கொள்ளுகிற எவனும் ரசிக்கப்படுவான். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? கர்த்தரை விசுவாசித்தாதான் கர்த்தரை தொய்து கொள்ள முடியும். கர்த்தரையே விசுவாசிக்காதவன் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? அப்போ கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்னது? அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வது. அவர் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மொழியிடத்தோடு மொழி ஆத்மாவும் மொழிபெடுத்தோடு அன்பு கூறுன்றாரு. அதுக்கு ஒப்பாயிரம் உன்னிடத்தில் பிறனிடத்தில் அன்பு. பரன்னா பரலோகம், பிறன்னா பூலோகம். என் அன்பு இயேசுவின் அன்பு கூறணும். அதான் விசுவாசிப்பது. அப்போது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை குறித்து கேள்வியே படல. அப்போ கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அவரை விசுவாசியார்கள் எப்படி அவர் தொய்து கொள்வார்கள்? கட்சியில் அவரை குறித்து கேள்வியே படலை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்து அவர் ஜீவன் மார்க்குன்னு கேள்வியே படலை. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி விசுவாசிப்பான்? கேள்விப்பட்டதெல்லாம் ஆதாம் போல சுயநீதி அநீதி தான் கேள்விப்படுறான். பகை, கசப்பு, வைராகியம், கோபம், சண்டை, நன்மத்தையும் அறியத்தக்க காரியங்களை நல்லா கேள்விப்படுறான். அதை விசுவாசிக்கிறான். அதை தேவன் தனக்கு உலகத்துக்காரன் பச்சிக்கப்பட்டுக்கினேங்கிறான் காலமெல்லாம். மத்திய மார்க்குகள் எங்கே பார்த்தாலும் பிசாசு குறித்து கேள்விப்படுறான். சாப பாவம் மன்னது வியாதிலேங்கிறான். ஏசு நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்ததுமே தொய்து கொண்டு உடனே ரசிக்கப்பட்டுறான் பாரு. 38 வருஷத்துக்கு பிறகு தேவகன் பிசாசு எல்லாரும் ரசித்து விட்டுறாரு. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொய்து கொள்ளணும். அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ளே கொண்டு வர்றார் இயேசு. அவனே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுத்து அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்குத்தத்தலாங்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குறாரு. அவன் பேர் சொல்லி ஆதாம் முழு உலகத்து கொடுத்து உடனே எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையில் அகப்படுற யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தார். அப்போது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? அவரை விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அடுத்து, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? எவ்வளவு பெரிய விஷயம். பிரசங்கிக்கணும், என்ன மாதிரி பிரசங்கிக்கணும் ஜீவ மார்க்கத்தை. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், அவர் தேவி நீதித்து உயிர்த்ததல். நம்முடைய பாவம் தேவனையும் முழு உலகத்தை பாதிக்குது. நன்மத்தையும் அறியத்தக்க கனியை புசித்து விசுவாசி சாக கிடக்கிறோம். ஏசு ஜீவ மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவன் இருக்கணும். அதனால தான் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவரை குறித்த பிரச்சனை என்னது பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிறவன் எதை? இயேசுவை பிரசங்கிக்கிறவன். இயேசுனா ஜீவ வார்த்தை. தேவி நீதிட்டு இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தை பிரசங்கிக்கிறோம். இயேசு பிரசங்கிருக்குன்னு சொல்லிட்டு சுயநீதி அநீதி நியாயப்பிரமாணத்தை இந்த மாதிரியெல்லாம் பிரசங்கம் பண்ணி இயேசுனா இயேசு தான். அந்த இயேசு நானே வடிவ ஜீவ சரஜி இயேசு ஆமண்ட வாக்கு தத்துவம் தான் பிரசங்கம். தேவி நீதிட்டு உடித்தது இயேசு கிறிஸ்து ஆமண்ட வாக்கு தத்துவத்தை தான் பிரசங்கிக்கணும். அதை ஜீவ விஷயத்தின்னு விட்டுட்டினா இயேசுன்னு பேர் வச்சுக்கிட்டு நன்மத்தையுமே பிரசங்கம் பண்ணியிருப்பான். உடனே பிரசங்கத்தை கேட்டு ஒரு முன்னேற்றம் இல்லை. அங்களும் முன்னேற்றம் இல்லை. 10 வருஷம் சபைக்கு போகிறோம், 20 வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாயிரும், ஒரு அங்களும் முன்னேற்றம் இல்லை. ஜீவ மார்க்கத்தை 100க்கு 100 பிரசங்கம் பண்ணணும். அந்த ஜீவனில் இயேசு கிறிஸ்துக்குள்ளாமன்ற வாக்குத்தத்தம், பாவத்துக்கு பிறகு தேவநீதி, மரணத்துக்கு பிறகு உயிர், தரித்து ஜீவ ஐஸ்வர்யம், பரலோக ராஜ்யம், அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறது தான் பிரசங்கிக்கிறவன். பவுல் சொல்கிறான், இனி நானே இல்லைப்பா, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறான். குழந்தை ஜசுவல் கலாத்தியர் எல்லாம் என்ன பண்ணார்? நீ கிறிஸ்துக்குள் நீங்கள் நீதிமான்கள். ஒரு பழைய சிருஷ்டிக்கு ஒரு கிறிஸ்து புது படைகளெல்லாம் ஓய்ந்து போயிடுச்சுன்றான். என்னை பலப்படுத்த கிறிஸ்துனாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுன்ற எல்லாம் கிறிஸ்துவ பற்றியே பிரசங்கம் பண்ணுறான். கிறிஸ்து எனக்கு ஜீவன்றான்.
அப்போது கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுறவன் இருந்தால் தான் கேள்விப்படுவாங்க, கேள்விப்பட்டால் தான் விசுவாசிப்பாங்க, விசுவாசித்தால் தான் கத்தரை தூய்து கொள்ளும், அப்புறமா தான் ரசிக்கவே படுவாங்களாம். அப்போது பிரசங்க எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஜோயே ஜீவன் பிரசங்கியார் எவ்வளோ முக்கியம். ஜீவ வார்த்தை பிரசங்கியார், நன்மை தேமை பிரசங்கியார். உலகத்தில் ஒரு கோடி பேர் இருக்கிறான். ஆதாம்குள்ள நன்மை தேமை பிரசங்கம், நன்மார்க்கம் துன்மார்க்கம். ஆதாம்குள்ளே பிறந்தாவே போதும், அதுக்கு டியூஷனே வைக்க தேவையில்லை. நன்மையும் தீமையும், அது நன்மார்க்கம் துன்மார்க்கம், சுய நீதி அநீதியை பிரசங்க தேவன் தர உலகத்துக்கா. அது வண்டி வண்டியாக வருது, தலைமுறை தலைவர் பாவம் சாபம் அக்கிரமணியா, சுய நீதி அநீதி, நன்மார்க்க துன்மார்க்க, நன்மை தீமறியத்தக்க கனியை பிரசங்கிக்கிறோம், உலகம் புல்லாக்குறோம். அதை கேள்விப்படுறவன், அதை விசுவாசிக்கிறவன், அதை தேவன் தரும் பிசாசால திடீர்னு ஆயிடுச்சுன்னு கூறி உலகமே பாதாளமாகுது. ஜீவ மார்க்கத்தை பிரசங்கிக்கிறவன் யார்? கிறிஸ்துவை குறித்து கத்தரை குறித்து பிரசங்கிக்கிறவன் யார்? அந்த கத்தரை 100% ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணுகிறவன் தான் கத்தரை அதை தான் தேவன் தரும், அப்புறமா தான் ரசிக்கப்படுவான். அப்போ 100% கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணணும். இயேசு 100% ஜீவ வார்த்தை தான் பேசினார். நானோ திருடமும் கொள்ள வழிக்கு வேணும், நானோ வைக்க ஜீவன் அது பரிபூர்ணப்படும் சொன்னதே அவர் தானுங்க ஜீவ வார்த்தை. ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை கனியை தொடாத பறிக்கு புஷுக்குனாலே அது நன்மை தீமையை பிரசங்கம் பண்ணுவார் ஏசு நன்மை தீமை, ஏசு ஜீவ வார்த்தை. நோனீர் வடியும் சொல்லி அந்த ஜீவில் தேவி நீதி தூத்து இயேசுக்கு எல்லா நன்மைகளையும் தொகுப்பு ஜீவ வார்த்தை தான் பிரசங்கம் மாட்டார். அது தேவன் தர உலகத்துக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு தான். அதனால தான் ஏசு மத்திய மார்க்கு எங்கே போனாலும் ரட்சிப்பு அவர் மூலமாக. நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறான். ஜீவசார் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கத்துரையாக தூது உடனே ரட்சிப்பு. திமிழ்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு சொல்லி தொலான ஜனங்க பிசாசியர் வல்லவர்கள் அகப்படி யாரும் விடுதலை ஆக்கிறார். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன், இயேசுக்கு சாமண்ட வாக்கு தத்துவத்தை அதில் தேவ நீதி உயிர்த்த தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து எல்லாரும் அசுத்தம் தோத்தி பசுத்தம் நானே திராட்சை செடி நீ கொடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். கிறிஸ்துக்குள்ளே மிகுந்த கனி கொடுப்பா, அவரே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் வாதங்கள் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய சமாதான கனி. அப்போ இங்கே பாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள், அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள். ஒன்று மேலே ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறார் பார் பவுல் ரோமரில். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ரோமர் 10:15 அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. எப்படி அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சென்ட் அனுப்பப்பட்டவன். அப்போஸ்தலர்னாக்கா அனுப்பப்பட்டவர்கள் அர்த்தம். ஆமாம், பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன்னார் பார் சீசர்களை. உலகம் எங்கும் போங்க. ஆமாம், தாமஸு உலகம் ஃபுல்லாக உக்காந்தத்துலேருந்தே 816 கோடி பேருக்கு ஜீவரத்தம் நன்மை தீமையாக தேவன் தர உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிங்கிறான். பாவத்தை சாபத்தை மனது பச்சுக்குப்பட்டுங்கிறோம். உலகம் ஃபுல்லாக குட்டி பாதாளமாகுது. நோவா காலத்தில் நடந்தது போல் நடக்குது, சோதோம் குமார் நடந்தது போல் நடக்குது இன்றைக்கி இயேசு வருகிற கடைசி காலத்தில். ஏன்னா நன்மை தீமை பிரசங்கி உலகம் ஃபுல்லாகிறாங்க. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, நான் துர்குணத்தில் உருவாயிட்டேன். அந்த பாவத்தையும் மன்னித்தேன். தேவன் தனக்கு உலகத்துக்கு நல்லா கொடுப்பேன், வசன் கொடுத்து சாவேன், திருடுவான் கொள்வாய்ப்பான். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானத்தால் பாவத்துக்கு மறித்து, பாவம்ட்டு மனத்துக்கு மறித்து, தேவி நீதிட்டு உடித்தேதல் உனக்குள்ளே வந்து கிறிஸ்து உனக்குள்ளே வந்துட்டார். அது ஜீவ வார்த்தை. இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவன், என் பிதா ஜீவனோட குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு இயேசு சொல்லாமட்ட வாக்கு தத்தமேக்குது. அதை பிதா குமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஜீவசார ஜீவ இயேசு ஆதாம்லேருந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாமல் செலுத்தினா கண்டிப்பாக ரட்சிப்பு தான். ரட்சிப்பு தான் எல்லாமே. அதில் விடுதலை, சுகம், பலம், ஆசுவாத, ஐஸ்வர்யம், பரலோகராஜ் எல்லாம் ஏட்டுக்குது ரட்சிப்பில். பாவ மண்டிப்பிலிருந்து ஆசுவாது, சமாதானம், சந்தோஷம், சுகம், பலம், ஜீவன், நித்திய பரலோகராஜ் வெள்ளிங்குது. தேவி நீதி டு இயேசுக்கு சாமண்ட வாக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்தா. அதான். அப்போ அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள். சமாதானம், இயேசுக்கு பேர் சமாதானம். சமாதானம்னா எகோவோ ஷாலோ, இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவம் தான் சமாதானம். ஆமாம், ஆதாம் பிசாசே சமாதான குழப்பவாதி. ஜீவ வார்த்தை விட்டுட்டாவே உடனே குழப்பம் தான் அவனுக்கு, சமாதானமே கிடைக்காது. தேவி நீதிட்டு உழித்ததில் தான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். சமாதானம்னா அதில் எல்லாம் ஏட்டு ஜெட்டுக்குது. அதில் சமாதானம், இலைப்பாறுதல்,
அப்போது சமாதானத்தை இது சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவுடைய பாதங்கள். நற்காரியங்கள் இயேசு நற்காரியம் தான் இருக்குது. இயேசுகளில் கெட்ட காரியம் எதுவுமே கிடையாது, நன்மை தேமை எதுவுமே கிடையாது இயேசுகளில். இயேசு ஜீவ வார்த்தை, அது தேவி நீதி உயிர்த்தல் பாவ மன்னிப்பு ரட்சிப்பு. இயேசுக்கு சொல்லாமட்ட வாக்கு தத்துவம். ஆதாமுக்குள் எதெல்லாம் ஏந்துக்கூட அதெல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்குது. எல்லாமே நற்காரியம்தான், ஜீவன கர்த்த காரியங்கள். தேவி நீதி ஊழித்தேதல் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீர் விசுவாசம் மகிமை காண வீடு மனத்தோ சகலம் இயேசுக்கு சொல்ல நற்காரியம்தான். துர்க்காரியம் எதுவுமே கிடையாது. ஆதாமுக்குள்ளே எல்லாமே துர்க்காரியம்தான், பிசாசு காரியங்கள். அதை போய் தேவன் தனக்கு பிரசங்கம் பண்ணால் நீ அழிவு, உன்னால் உன் மூலமாக உலகம் அழியும். நன்மை தீ மரியத்தக்க கனியை பூச்சிக்கு நாளிலே துர்க்காரியங்களை பிரசங்கம் பண்ணுறான் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். அதனால் அவனை முன்னிட்டு பூமியை சபிக்கு முள்ளும் குறுக்குதான் பலப்பிக்கும். ஏசு ஏற்றுக்கிற ஞான கிறிஸ்துக்குள்ள ஜீவ வார்த்தையை நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனால் சுவிசேஷத்துக்கு அடுத்ததோடு கூட முடிப்போம். அப்போ அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறிய நற்காரியங்களில் சுவிசேஷமாய் அறிவிகளுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சமாதானத்தை உங்களுக்கு சமாதானன்றார். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். லேகோன் பிசாசுக்கு சமாதானமே இல்லை. 2000 பிசாசு சமாதானம் அப்படியே அழகிச்சுக்கிறார். டார்ச்சர் மென்டல் டார்ச்சர் தகுறான். ஏசு அவன் பேர் சொல்லி ஜீவ சொர ஜீவர் தேவன் தனக்கு ஆதம் வந்து மூடு உலகத்து உடனே 2000 அசுத்த சொஸ்த புத்தி அழிஞ்ச சமாதானம் வந்துச்சு பாரு. சமாதானத்தைக்குரிய நற்காரியங்கள் சுவிசேஷம் மாதிரி வச்சார் இயேசு. நற்காலின்னு என்னது? ஜீவ வார்த்தை. எவ்வளோ பெரிய பின்னணி இல்லைன்னா அவள் ஆதவங்க கூட இப்போ நன்மத்தை மரியாதைக்கு ஒன்று ஒரு ஜீவ வார்த்தையை தான் பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் தான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உலகத்தில் எங்குமே விளையாடும் 100 ஜீவமார் உலகம் 1000க்கு அதிகமான வீடியோ போட்டுக்கிறேன். 2000 வீடியோ சைப்பச்சு. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளு. எல்லாம் செய்து ஜீவ வார்த்தை பிரசங்கம் தான். இயேசுக்கு சொல்ல வாக்கு தத்துவம் தான். அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். நீ ரட்சிக்கப்படுவாய். முழு உலகத்து ஒரு ஆளுக்கு பகை கசப்பு காட்டினா கூட அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு. இயேசுவை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். நன்மத்தை மறியத்தக்க காரியத்தை ஒரு மனுஷன் காட்டினா கூட அது ஒரு மனுஷன் பிசாசு வரும், உரிமையாக வரும். ஆனால் தான் இயேசு ஏற்று இவ்வளவாய் உலகத்தில் அன்பு, என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் தேவி நீதி தூய்த்தல் கொடுக்கணும் தேவனுக்கு தனக்கு ஆதாம் தான். அதனால தான் இயேசு உங்களை சபிக்கணும் ஆஸ்வதி, பகைகளுக்கு நன்மை செய்யும், சத்துருக்களை சிநேகி, துன்பப்படுத்தி ஜபம் பண்ண அந்த கிறிஸ்து பற்றியேங்கிறார். இந்த ஜீவனுக்குள்ளே இருக்கு சொல்கிறார். சத்ரு எப்படி இயேசு சிநேகம், அது ஜீவ சரி ஜீவன் சத்ரு ஜெயிக்க முடியாது. சபிக்கணும் ஆஸ்வதி, ஆதாம்குள்ளே பிறகு சபிக்கணும் நன்மை. நீ ஆஸ்வதி இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து ஆஸ்வதிக்கணும். சபிக்கணும் ஜெயிக்கணும். உங்களை பகைகளுக்கு நன்மை செய். இயேசு ஜீவன் பரிவு கொடுத்து நன்மை செய். தேவன் தான் பகைக்கணும் ஜெயிக்க முடியாது. உன்னை துன்பப்படுத்தி நீ ஜபம் பண்ணு. நீ ஜபம் பண்ணு. வரமுடிக்கு உம்முடைய நான் உம்முடைய நாங்களும் என் கடப்பட்ட அவனுக்கு மன்னிக்கிறோமே. உங்களை எந்த சுத்தியுமே என்று ரச்சித்துக்கொள்ளார். நீ ரச்சிக்கப்பட்டே தீர்வாய், கேரண்டி. அதனால் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொய்து கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்துக்குரிய நற்காரியங்களில் சுவிசேஷமாய் அறிவிக்கக்கூடிய பாதங்கள் எவ்வளவு அழகானகள் என்று எழுதியிருக்கிறதே. அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதிச்சிருக்கேன். நீங்கள் என் பிரசங்கத்தை கேட்டால் உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சர ஜீவரத்தை தேவி நீதி தூய்தல தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து அசுத்தாய் தத்தி பசுத்தாய் இறக்கி ஜனங்களை உங்கள் குடும்பத்தை முதல் ரசிக்கொள்கிறாங்க. ஆதாம்குள்ளே பிறந்தக்காரங்க நன்மத்தை மறியத்தக்க கனியை. அதை தேவன் தனக்கு மனைவி புருஷன் உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க புருஷன் குடிக்காரனாகிறான், வேசிக்காரனாகிறான், தரித்திரனாகிறான், வியாதி பிச்சான், நன்மை தேவை நன்மா திருடன் திருடின்னு கொண்டு அழிச்சுங்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உணாது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கூட அசுத்தாய் தொத்து பசுத்தாயே இருக்குது. தேவத்தில் பணிவிடை செய். வாயினெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இரு. குடும்பத்துக்கு பட்டணத்துக்கு தேசத்துக்கு உலகத்துக்கு ஒளியாரு, பூமிக்கு உப்பாயிரு. அதனால தான் உலகத்தை 816 கோடி பேருக்கு இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் பசு அலையில் கிராமப்பட்ட முழு கட்ட வச்சு இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு வந்தார். கிராமங்கள் தோறும் பட்டணத்தை இயேசு எங்கும் சுற்றி தந்தார். நானே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறேன். அந்த ஜீவனில் தேவி நீதி டு இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். இவ்வளவு பாவம்ட்டு மன அசுத்தாய் பசுத்தாயிரும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். இயேசு சரியே சத்து வேலை வானத்தோடு சாக பரலோக ராஜ்யமே இருக்குது. ஜீவ வார்த்தை வருத்தப்பட்டு வாரம் சமக்குள்ள எல்லோரும் எண்ணத்தோடு நானே ஜீவா அந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணுங்க.
அந்த அப்போ இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்தம் அதை பிரசங்கம் பண்ணுங்க. அதை தேவன் தர குலத்துக்கு தொய்து கொள்ளுங்க. அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொய்து கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் எந்த மனுஷன் தான் ஆதவங்குள்ள வந்தவன் தான். அவன் அரசியல் தலைவனாக இருக்கலாம், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், உயர்ந்தவன் தான், அந்த ஏழை பணக்கார அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், காட்டுவாசி, நாட்டுவாசி, வானத்துக்கு பூமி மேலே ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. ரட்சிப்பு எல்லாரும் வேணும். அடுத்து இலவசமாக கிறிஸ்துவேசு மீட்பை கொண்டு நாம் நீதிமானாக்கலாம். கிறிஸ்துவேசுக்குள்ளே வரணும். அந்த கிறிஸ்துவேசு நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமாம், ஏதோ ஒன்று தொய்து கொள்ளணும். யாரும் நீட்டில் இருக்குது. ஆதாமுக்குள்ளே இருந்தால் நீ நன்மத்தை மாதிரி பிசாசை தொய்து கொள்கிற. பிசாசு வாய்நாளெலாம் உன்னை திட்டிக்கின்னு கொண்டுன்னு அழிச்சிட்டு பாதாளத்துக்கு போயிட்டே இருப்பான். ஆதாமுக்குள் இந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதை தேவன் தனக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடு, இடைவிடாமல் கூட, எக்காலத்து கூட, உன் பேர் சொல்லி, மனைவி பேர் சொல்லி, பிள்ளைக்கு பேர் சொல்லி, ஏரியாவுக்கு, சபையில் இருக்க விசுவாசி, கிராமத்தில், பட்டணத்தில், தேசத்தில், எந்த நாட்டுக்கு போய் எந்த தேசத்துக்கு போய் நீ உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார். பிதாகுமார் பசுவான் ஞானசார்ந்த நான் கட்டையாக உபதேசம் பண்ணினார். பசு பிதா இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நினச்சிருக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அவனே சோத்திருக்கிற கதாவே. அனுப்பப்படாவிட்டால் யார் பிரசங்கிப்பார்கள்? பிரசங்கர்கள் எப்படி கேள்விப்படாவிட்டால் எப்படி தொய்து கொள்வார்கள்? அடுரேமை சோத்திருக்கிறங்க தாவே. பிரசங்கிக்கும் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்னு சொல்லுது. ஜீவ மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணுங்க தாவே. அவனுடைய இந்த சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர், குறைந்து 100 பேருக்கு, 1000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி அவனுடைய ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளட்டுங்க தாவே. ஜீவ வார்த்தையை பிரசங்கம் பண்ணணும். எல்லா நன்மத்தை மரியத்துக்கு தேவன் தரங்களுக்கு பிரசங்கம் பண்ணி உலகம் உள்ள சாப பாவம் பண்ணதுக்கு பாதாள ராஜ்யமாக்குது. இயேசு ஜீவன் பரிவு தேவை நீத்து இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துங்களை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழுவதுக்கு அசுத்தத்தை பசு வாய்நாளா கிறிஸ்துக்குள்ளே இருந்து பிசாசுகளை தெரிஞ்சு சாபங்களை பாவத்தை மறுத்து பாதல் தப்பித்து ஜனங்களை வெளியிலாக்க ஊயத்தை செய்ய இந்த செய்தி கேட்குற ஒரு பயன்படுத்தி ஆசுவதிக்கும்படி ஜெபிக்க தாவே. பெரிய காரியங்கள் செய்யபடி ஜெபிக்கும். ஆதாமின் சிந்தை மரணத்துக்குள் கிறிஸ்து சிந்தையும் ஜீவன சமாந்த கிறிஸ்து நானே வழியும் சந்தை ஜீவனமாக இருக்கிறார். அவர் தேவி நீதி இயேசு சுவாமிட்ட வாக்கு தத்துவமாக இருக்கிறார். அதை பிதாக்கும் ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலம் சோதுவாக கொடுக்க, பாவன்ட்டு மனத்தை அசுத்தத்தை பசுத்தாய்க்கு தேவத்துள்ள பணிவிடை செய்ய மாவப்படி ஏபில் கொண்டு வரும்படி இதை செய்திக்கு பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கும். பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லாரும் ஜெபம் மிக ஜீவனில் நல்ல பிதாவே. ஆவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் ஒரு சேனல், எஃப்ஜிசிஐ வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. எஃப்ஜிசிஐ வெள்ளூரில் நான் ஊழியர் செய்து கொண்டு இருக்கேன். இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஏராளம் செய்தி 100% ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்தில் எங்குமே ஏற்பட்ட சத்தியங்கள் என் செய்தியை கேட்கறதுனால உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை விட்டு திறந்து கொண்டது ஐக்கியமாக இருக்குது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூர்ணப்படும். அந்த ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஆமண்ட வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாமும் முழு அசுத்தத்தை பசுத்தாய் ரச்சுக்கு நேரம் நடத்துங்க. விடுதலை, சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம், பரலோக ராஜ்யத்து நேரம் ஜனங்களை குடும்பத்தை பட்டணத்தை நடத்துங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிச்சயம் பெரிய காரியங்கள் செய்வார். கடைசி நாள் லைஃப்பில் தேவன் உங்களை வல்லமையாக பழக என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த செய்தி மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தரை நீங்கள் இந்த செய்தி மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணு. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பி என் கூகுள் பே நம்பர் 7339586648. கால் பேசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஏராளம் செய்திகளை நான் கொடுத்துருக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் தினந்தோறும் நான் கொடுக்க விலையேற்பட்ட சத்தியங்களை கேளுங்க. ஏராளம் செய்திகளை ஏற்கனவே பதிவு செய்த இந்த செய்திகளை கேட்க உங்களுக்கு மாபெரும் வெளிப்படுத்தல் உண்டாகும். கடைசி காலத்தில் நோவா காலத்தில் அப்படியே மனுஷங்க ஒரு சோதுவங்க அப்படியெல்லாம் நடக்குது. பயங்கரமான உலகம், பாவ உலகம், சாப உலகம், மரணத்தை பாதாள உலகம். கர்த்தருடைய நாமத்தை தொய்து கொள்ளாம பிசாசை தொய்து கொண்டு எங்கே பார்த்தாலும் பட்சிப்பு, சாப, பாவம், மரணத்தை அது நாசமோசம் இருந்த உலகத்தில் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ள கிறிஸ்துவை குறித்து நல்ல சத்தியங்களை ஜீவ மார்க்கங்களை கற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்துக்கு பட்டது தேச உலகத்துக்கு ஒளியாருங்க, பூமிக்கு உப்பாருங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாரா. இந்த செய்தி 17/10/2025 பரிபூர்ண ஜீவன் சோழர் பகையிலே கொடுக்கப்பட்ட கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.